தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நெறைய பேர் வந்து இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஜாப் தான் பார்த்தீங்கன்னா, அதிலேயும் தேசிய உதவியாளர் வேலைவாய்ப்பு. சூப்பரான வேலைவாய்ப்பு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ராப்பரா வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்போட சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 67,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 22/12/2025 சாயந்திரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். உங்களுக்கு இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம ப்ராப்பரா ஃபில் பண்ணி நீங்க அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஜாப் கம்பல்சரி உங்களுக்கு கிடைப்பதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ராப்பரா வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது எந்த டிபார்ட்மென்ட்லேருந்து வந்திருக்கு, எந்த ரெக்ரூட்மென்ட்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. எல்லாமே டீட்டெயிலா வீடியோ நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து, இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா, அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கான கவர்ன்மென்ட் சைட்லேருந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த கவர்ன்மென்ட் சைட்ல வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் கவர்ன்மென்ட் வெப்சைட். அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் அப்படின்ற பிடிஎஃப் இல்ல வேர்ட் அது 2 டாக்குமெண்ட்டுமே வந்து குடுத்துருக்காங்க. எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி கூட உங்களால பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த ஜாப்க்கு நீங்க சூட்டபிளா இருக்கீங்க, நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான எல்லா லிங்க்குமே அதாவது அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த எல்லா லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் தனித்தனியா வந்து குடுத்திருப்பேன். உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ லிங்க ப்ராப்பரா கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனுக்கு உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். நம்ம சேனல் அதற்காக ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்குன்னு சொல்லி நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து ஆல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே நண்பா. இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் 7 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து குடுத்துருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் நடக்கிற இடத்துல வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் ஆஃபீசர் அதாவது வந்து இந்த கணக்கு வழக்குலாம் இருக்கும் இல்லையா? அந்த கணக்கு வழக்க பார்க்கக்கூடிய ஆஃபீசருக்கு வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைப்ரரி கம் டாக்குமெண்டேஷன் ஆஃபீசர். இந்த லைப்ரரி இருக்கும் இல்லையா? அந்த லைப்ரரில வந்து இந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ற மாரி இருக்கும் இல்லையா? யாரோ புக்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன மாரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட்க்கு வந்து குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட்ட பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கன்சல்டன்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அதையும் பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கன்சல்ட்லயே பார்த்தீங்க அப்படின்னா, அகாடமிக் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாரி பார்த்தீங்கன்னா, 5 இல்ல 7 விதமான வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கும் என்ன மாரி ரெக்ரூட்மென்ட், என்ன ஏஜ் லிமிட், என்ன மாரி சேலரி அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 37,000த்துல ஆரம்பிச்சு 67,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நீங்க மாஸ்டர் டிகிரி நீங்க படிச்சிருக்கணும். 15 வருடம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குறைஞ்சது 18 வயதிற்கு குறைய வந்து இருக்கக்கூடாது. மத்தபடி அதிகபட்ச வயது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. அதனால அதிகபட்ச வயது எது இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வந்து கிடையாது. நீங்க ப்ராப்பரா வந்து உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் ஆஃபீசர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 15,000த்துல ஆரம்பிச்சு 39,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாத சம்பளம் தருவது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 57 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்ச வயது 18க்குள்ள வந்து இருக்கக்கூடாது. 18க்கு மேல வந்து இருக்கணும். அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா, 57க்கு மேல வந்து இருக்கக்கூடாது. 57க்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். நெக்ஸ்ட் லைப்ரரி கம் டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 9,000லேருந்து ஆரம்பிச்சு 34,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30 வயதுக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஏஜ் ரிலாக்சேஷன்க்குள்ள வர்றீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் சர்வன்ட்டா இருக்கவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் 35 வயது வரைக்கும் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஜாப் போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜாப் போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் 5,200 ஆரம்பிச்சு 20,200 வரைக்கும் உங்களுக்கு தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 27 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்க பேச்சுலர் டிகிரி நீங்க படிச்சாலே போதும். இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. சேம் டைம்ல உங்களுக்கு 3 வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இந்த வேர்ட் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில உங்களுக்கு கம்ப்யூட்டரும் ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியணும் அப்படின்ற போதே, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நார்மலா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். இது வந்து பெரிய விஷயங்களே வந்து கிடையாது. யாரும் கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்ட் வந்து குடுத்துருக்காங்க. கன்சல்டன்ட்லயே பார்த்தீங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து இருக்கும். மேல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலரா வந்து இருக்கும். பெர்மனன்ட் வொர்க் வந்து இருக்கும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து குடுத்துருக்காங்க.
இதோட ஒர்க்கிங் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் கிராஜுவேஷன் எனி டிகிரி நீங்கள் படிச்சாலே போதும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 62 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் இந்த ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா அகாடமிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகாடமிக்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வந்து பெர்மனன்ட் வந்து கிடையாது. ஸோ இதற்கும் உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா லொகேஷன் வந்து இருக்கும். இதற்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சினாலே போதும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 62 வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கீழே இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 2, 3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் அப்படியே அதை விட்டுட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் இந்த என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கன்சல்டிங் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதோட நேம் ஃபுல் நேம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம், உங்கள் மேலா ஃபீமேலா, நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டு மந்த் இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரிட்னு கொடுங்க. இல்லை அப்படின்னா அன்மேரிட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. உங்கள் நேஷனாலிட்டி கேட்பாங்க, இந்தியன் சொல்லி கொடுத்துக்கோங்க. உங்கள் ரிலிஜன் என்னவோ அந்த ரிலிஜன் கொடுத்துட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஸ்பௌஸோட நேம் கொடுங்க. அதாவது உங்களோட மனைவி இல்லை பெண்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கணவரோட நேம் அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதரோட நேமு, உங்களோட மதரோட நேமு, உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் இமெயில் ஐடி, உங்களோட ஆதார் கார்டோட நம்பர், நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி வந்து இங்கே சூஸ் பண்ணிட்டு நீங்கள் டிசபிலிட்டி பர்சன் கேட்டகரி மீன்ஸ்னா உங்களோட கேஸ்ட் தான் வந்து கேட்குறாங்க. நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் டிசபிலிட்டி பர்சன் அப்படின்னா எஸ் அப்படின்னு டிக் மார்க் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ அப்படின்ற டிக் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸர்விஸ்மேன்னா எஸ்ன்னு கொடுங்க, அப்படின்னா நோன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனா எஸ்ன்னு கொடுங்க, அப்படின்னா நோன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய டெம்பரரி அட்ரஸ், நெக்ஸ்ட் நீங்கள் பேசிக் பே வந்து என்ன மாதிரி சிடிசி வந்து நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அதை நீங்கள் விட்டுருங்க. இன்கேஸ் நீங்கள் டேட்டா என்ட்ரியில் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னா அதோட டாக்குமெண்டேஷனோட அந்த ரோல் நம்பர் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கீங்கன்னா நீங்கள் எப்போ ரிட்டைர்மெண்ட் ஆனீங்க அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இந்த நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ண தேவையில்லை. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எங்கே 10th 12th யூஜி பிஜி பிஹெச்டி எங்கே படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க, எவ்வளோ மார்க்ஸு, என்ன டிவிஷனில் படிச்சிங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சிக்னேச்சரில் வந்து இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸை வந்து போட்டு எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன கேட்டகரி ரிலேட்டாக வரீங்களோ அந்த கேட்டகரிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் 4th பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் இருக்குது, இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த போஸ்ட் கவரோட மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே மட்டும் நீங்கள் டைப் பண்ணி அதாவது டூ ஃப்ரம் எழுதுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் இதில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமை மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் த போஸ்ட். நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ ஜாப்போட நேம் மட்டும் அந்த அப்ளிகேஷனோட கவரோட மேலே வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு டவுட் இருக்கு அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.